வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரூஃபஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொருள்களை எல்லாம் பார்த்து தயவு செஞ்சு பயந்துடாதீங்க. இது ரொம்ப நம்ம எப்போவுமே கிச்சனில் அவைலபிளாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்களை தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இயற்கையான பொருள்களை தான் எடுத்து வச்சுருக்கேன். சரி, இந்த பொருள்களை வச்சு தான் இன்றைக்கி நம்மளுடைய உடலை சும்மா பாலிஷாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, உடல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கின் ரொம்ப டல்லாகவும் ட்ரையாகவும் ஒரு சில இடங்களில் பேச்சஸ் இருக்கிற மாதிரியும் நிறையா பேருக்கு பிரச்சனை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய ஸ்கின்னை எப்படி சில்கி சாஃப்டாக மாற்றி ரொம்ப பிரைட்டனாகவும் அப்படியே சும்மா பாலிஷாகவும் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்குமே பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த பிரச்சனையும் நமக்கு கொடுக்காது. இங்கே என்னென்ன பொருள்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பாசி பருப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு தோலை காய வச்சு எடுத்த பவுடர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே இங்கே அதாவது ஃபேட் மில்க்னு சொல்லக்கூடிய அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய மில்க் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இது பாதாம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஹனி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் அடிஷ்னலாக இந்த இடத்துல எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் ஒரு சில ட்ராப்ஸ் நம்ம சேர்த்துவோம். அதுக்காக இங்கே ரோஸ் எசென்ஷியல் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாத்தையும் கலக்கறக்காக அருமையாக ஒரு பவுலும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணணும், இதை எப்படி நம்ம உடலில் அப்ளை பண்ணி நம்ம உடம்பை எப்படி சூப்பராக பாலிஷாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இங்கே 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இந்த பேசன் ஃப்ளோர் எடுக்கிறோம். இங்கே டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் நான் உங்களுக்கு இந்த அளவுகளை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா இதை நம்ம முழு உடலிலேயும் தேய்ச்சி நம்ம குளிப்போம், அதனால் அதிகமாக தேவைப்படும். டெஸ்டிங்காக இங்கே கம்மியாக எடுக்கிறேன். இப்போ பாசிப்பருப்பு மாவு எடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல ஆரஞ்சு பீல் பவுடர் அதுவும் எடுத்துருக்கிறேன். இப்போ அரிசி மாவை இது கூட கலக்கிறோம். 2 ஸ்பூன் ஹனி கலக்க போகிறோம். ஆல்மண்ட் ஆயில் எடுக்கிறோம். இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எசென்ஷியல் ஆயில் ஒரு 2லேருந்து ஒரு 5 ட்ராப் வரைக்கும் தாராளமாக சேர்த்தலாம். இங்கே சும்மா 2 ட்ராப் டெஸ்டிங்க்கு நான் சேர்த்துறேன். ஏன்னா நம்ம குளிக்கிறப்போ இதை அப்ளை பண்ணுறப்போ ஒரு நறுமணத்தை கொடுக்கும். மேலும் இந்த அரோமா நம்மளை ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும். அதுக்காக இந்த எசென்ஷியல் ஆயில் சேர்த்துறோம். இப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த பவுடரை எல்லா பொருள்களையும் சேர்ந்து இந்த மிக்சரை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த ஃபுல் ஃபேட் மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலை இது கூட சேர்த்திருக்கேன். எவ்வளவு சூப்பராக பேஸ்ட் ரெடி ஆகுது பார்த்தீங்களா? இந்த பேஸ்ட்டு தான் நம்மளுடைய உடலை ரொம்ப பாலிஷாக வச்சுக்கக்கூடியது. இதில் சேர்த்துன அத்தனை பொருள்களுமே இயற்கையானது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இயற்கை அல்லாத எந்த பொருள்களையும் இதில் சேர்த்துல. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பால் மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட் நல்லா ஈவனாக இப்போ மிக்ஸ் ஆகுது. இந்த ரோஸுடைய எசென்ஷியல் ஆயில் நம்ம ஊற்றினோன்னா இதோடைய அரோமா இந்த வீடு பூரா மணக்குது. அவ்வளவு சூப்பராக இருக்குது ரோஸுடைய ஸ்மெல்லு. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம குளிக்க போகிறக்கு முன்னாடி நம்மளுடைய உடல் முழுவதும் நம்ம கைகள், கால்கள், உடல், கழுத்து பகுதி, முகம் மற்றும் எல்லா பகுதிகளிலும் இது அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. இது ஃபுல்லாக ட்ரை ஆகணுமா அப்படின்னா தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 75% உங்களுக்கு இது ட்ரை ஆனால் போதும். ஃபுல்லாக ட்ரை ஆகணும் அப்படின்னு நீங்கள் விட வேண்டாம். ஒரு அளவுக்கு இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சிக்க வேண்டியது தான். இது கூட நீங்கள் சோப் யூஸ் பண்ணலாமான்னா சோப்பெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இதில் கலந்துருக்கக்கூடிய அத்தனை பயிர் வகைகளும் உங்களுடைய உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். அதனால் நீங்கள் இது போடுறப்போ சோப்பு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய உடல் எவ்வளவு பாலிஷாக மாறிடும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதை எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது நீங்கள் ரொம்ப நாளெல்லாம் வைக்க முடியாது. நீங்கள் தினமும் ஃப்ரெஷ்ஷாக இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மற்றும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே
ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் இதை ட்ரை பண்ணட்டும். அவங்களுடைய உடலும் எல்லாரும் அவங்களுடைய உடல்களை பாலிஷாக வச்சுக்கிட்டோம். இதை வந்து தினம் அப்ளை பண்ணலாமான்னா பண்ணலாம், எந்த தவறும் இல்லை. இருந்தாலும் வாரம் 2 முறை இல்லை 3 முறை நீங்கள் இதை அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் தாராளமாக உங்களுக்கு இதோடைய ரிசல்ட்டை பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ், டெட் செல்ஸ் இது அத்தனையுமே போய் நல்லா சில்கி சாஃப்டாக மாறுறதை உங்களால் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.